ஹலோ பசங்களா, வணக்கம். வெல்கம் டு குவாக்ஸ் அகாடமி. நான் உங்கள் சிவகுமார். நீட் 2026க்கான தமிழ்நாடு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு ஆன ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் எந்த மார்க்குக்கு எந்த ரேங்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெஷலி கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம் பசங்களா. ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். நிறைய பேர் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பசங்களா, அரஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ இந்த நீட் 2026ல் ஓகே கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான கட் ஆஃப் தான் நான் டிஸ்கஷன் பண்ண போகிறேன் பசங்களா. ஓகே, ஸோ பிசி கேட்டகரி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா 536க்கு இந்த இயர் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அவங்களோட கேட்டகரி ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1194 இருந்துச்சுன்னா ஃபைனலாக அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு பசங்களா. எம்பிசி கேட்டகரி பாருங்கள் 526. ஓகே, அவங்களோட கேட்டகரி ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1116க்கு மட்டும் அது வரைக்கும் கிடைச்சிருக்கு. பிசிஎம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 523. ஓகே, அவங்களோட ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 204 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா 472. ஓகே, மார்க்கு கிடைச்சிருக்கு. அவங்களோட கேட்டகரி ரேங்க் அப்படின்னா 712க்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இதுவே எஸ்சிஏ எடுத்துட்டேன் அப்படின்னா 436க்கு மார்க்குக்கு கிடைச்சிருக்கு. அவங்களோட கேட்டகரி ரேங்க்கு 131 வரைக்கும் இருந்திருக்கு. ஓகேவா. எஸ்டி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா 433 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அவங்களோட கேட்டகரி ரேங்க் அப்படின்னா 51. ஓகேவா. ஸோ இவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று நீலகிரியாக இருக்கும், இல்லை அப்படின்னா ராமநாதபுரமாக இருக்கும், இல்லை அப்படின்னா நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுவே எனக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பசங்களா. ஸோ இப்போ நான் செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா பிசி கேட்டகரி நான் எடுத்துட்டேன். ஓகே, 500 மார்க்காக இருக்கணும். ஓகே, அவரோட ரேங்க் பார்த்தீங்க 3392 இருக்கிற வரைக்கும் செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா 494க்கு கிடைச்சிருக்கு, 95க்கு கிடைச்சிருக்கு. அவங்களோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரேங்க் பார்த்தீங்கன்னா 1975 இருந்திருக்கு. ஓகே, பிசிஎம் பார்த்துட்டீங்க அப்படின்னா 494 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஓகே, செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜ். அவங்களோட கேட்டகரி ரேங்க் பார்த்தீங்கன்னா 342 இருந்திருக்கு. இதுவே எஸ்சி கேட்டகரி பார்த்துட்டீங்க அப்படின்னா 441. ஸோ இதில் பாருங்கள் நம்பர் ஆஃப் செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜில் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சேர்ந்துருக்காங்க. ஓகே, கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 1275 வரைக்கும் கிடைச்சிருக்கு கேட்டகரி ரேங்க். எஸ்சியை எடுத்துட்டீங்க அப்படின்னா 406 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. அவங்களோட கேட்டகரி ரேங்க் பார்த்தீங்கன்னா 228 இருந்திருக்கு. ஓகே, எஸ்டி எடுத்துட்டேன் அப்படின்னா 398 வரைக்கும் அவங்களோட மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. அவங்களோட கேட்டகரி ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 85 இருந்திருக்கு. இது ரவுண்டு 1ஓட ரிசல்ட் பசங்களா. ஓகே, ரவுண்டு 2க்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணவங்களும் இந்த ஸ்டேட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸோ ஸ்டேட் கோட்டாவில் அவங்க கவுன்சிலிங் போகாமல் என்ன பண்ணிடுவாங்க, ஸோ உங்களுக்கு வேக்கன்சியாக வரும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ அப்ளை பண்ணும்போது ஈஸியாக அவங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரீஅலாட்மெண்ட் ஆகும்போது ஸோ யாருக்கெல்லாம் இந்த செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜில் 1 or 2 மார்க்கில் கவர்மெண்ட் காலேஜ் மிஸ் ஆச்சோ அவங்களுக்கெல்லாம் பை சான்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது பசங்களா. ஸோ இது ரவுண்ட் 1ஓட ஃபைனல் ரிசல்ட் தான். ஸோ இப்போ ரவுண்ட் 1க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய டைம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 5. நீங்கள் செப்டம்பர் 5 தான் டெட்லைன். தயவு செய்து ரவுண்ட் 1ல் சீட் கிடைச்சவங்க எல்லாமே போய் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. எனக்கு ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைச்சிருச்சு, பட் எனக்கு இன்னொரு செகண்ட் கவுன்சிலிங் போகிறேன் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் தயவு செய்து அப்ஜெக்ஷன் 1, அதாவது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது உங்களோட என்ன நீங்கள் ரவுண்ட் 2க்கு போகிறீங்களா இல்லை ரவுண்ட் 1க்கு போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு சைன் பண்ண மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் என்ன ஆகும், உங்களோட சீட்டு கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.